அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஜிமா தலைமுறை உறவுகளே, ஆஜிமா தலைமுறை யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் ஹப்புதல ஸ்டைல் இறைச்சி கறி உண்டு எப்படி ஆக்குறதுன்னு பார்ப்போம். என்னென்னா எங்கள் வீட்டில் உண்மைக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் நாங்கள் இறைச்சி வாங்கினா நாள் இறைச்சி வாங்கினா நாளைக்கு ஆக்கணும்னா நேரத்தோடு நாங்கள் அவிச்சு வச்சுக்கிடுவோம். இது இறைச்சி அவிக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் என்னென்னு சொன்னால் இறைச்சலெல்லாம் கழுவிட்டு உப்பு, மஞ்சள், கொச்சிக்காய் தூள், கொத்தமல்லி தூள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் போட்டு நாங்கள் இறைச்ச அவிக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்படி எங்களோட இறைச்சி கறி ஆக்குறதுண்டு. நான் இறைச்சி கறி ஆக்குறதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே அவிச்சு வச்ச இறைச்சை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த அவிக்கிறதுக்கு அந்த பயன்படுத்தின தண்ணி இருக்குத்தானே அந்த வீசலில் அதையே கூட்டி ஆக்குறதுக்கு இதுக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது தேங்காய், உப்பு, மஞ்சள், கொத்தமல்லி தூள், கடு இது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயை நான் ஊற்றிட்டேன். கடு, எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. முக்கியமாக கடுவையும் வெந்தயத்தையும் நான் எண்ணெயில் போட்டுட்டேன். அடுத்தது இந்த தாளிப்புக்கு தேவையான வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு அடுத்து தக்காளி, எல்லாம் போட்டு நல்லா வதங்க விடணும். நாங்கள் இறைச்சி கறி எப்பயுமே நாங்கள் மண் சட்டியில் தான் ஆக்குவோம். மண் சட்டியில் ஆக்கினா தான் அந்த இறைச்சி கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தொடர்ந்து அடுத்தது எங்களோட மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். கொச்சிக்காய் தூள், கொத்தமல்லி தூள், அதோட வெந்தயம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை நான் எல்லாத்தையும் எண்ணெய்க்கு போடலை. நல்லா வதங்க விட்டுட்டு ஏற்கனவே அந்த இறைச்சி அவிச்சு வச்சிருந்த தண்ணி இருக்குத்தானே இப்போ அந்த இறைச்சி அவிச்சு வச்சிருந்த தண்ணியை நான் ஊற்றுறேன். அதை வீணாக்கல்ல. அதில் இன்னும் பாருங்கள் கொஞ்சம் அடியில் மசாலா எல்லாம் இருக்கு. ஏற்கனவே இறைச்சி அவிக்கிறதுக்கு நாங்கள் உப்பு போட்டோம். அந்த உப்பு போதாண்டு எனக்கு கொஞ்சம் அந்த இறைச்சி அவிச்ச தண்ணி அதில் அந்த அடியில் அந்த சட்டியில் மசாலா தூள் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் கழுவி ஊற்றிட்டு அடுத்து உப்பும் கொஞ்சம் போதாத அளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும்.
கொதி வந்த பிறகு தான் நாங்கள் எங்களோட அந்த இறைச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சி துண்டெல்லாம் சேர்ப்போம். கொதி வந்தோடனே பாருங்கள் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த எங்களோட இந்த இறைச்சி அவிச்ச தண்ணியை அந்த ஊற்றி அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த நாங்கள் போட்ட கொச்சிக்காத்தூள், கொத்தமல்லி தூள், அடுத்து மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா அப்படியே அந்த கொதித்து அப்படி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கி. இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நாங்கள் எங்களோட அந்த அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சி துண்டுகள் எல்லாம் போட்டுக்குருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து மூடி வைக்கிறது தான் வேலை. பாருங்கள் அடி வேவ தொடங்கிடுச்சு. இப்போ இந்த இதோட மூடி வச்சுருவோம். வச்சதுக்கு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைச்சி கறி ரெடி ஆகணுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை எட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எங்களோட இறைச்சி கறி நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கல விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கி. ஏற்கனவே அவிச்சு வச்சு சுட்டி மிச்சம் வேவ விட வேண்டிய தேவை ஏற்படலை. இந்த எங்களோட இறைச்சி கறி தின்றதுக்கு ரெடியாகவே இருக்கி. இறைச்சி கறி உப்பு புளி எல்லாமே போதுமான அளவு இருக்கி. இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.